வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா கடலை. ரொம்பவே டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச கரகரப்பாக முறுமுறுப்பாக இருக்கிற மசாலா கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ அளவு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிடுவோம். நான் இதில் 2 டீஸ்பூன் தான் காமிச்சிருக்கேன். 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் 1/4 கிலோ அளவுக்கு சரியாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் சேருங்க. 1/2 டீஸ்பூன் காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல ஒன்று போல் விரைய விட்டுட்டு அப்புறம் லேசாக தண்ணி தெளித்து ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டாக கையில் தெளித்து தான் இது பண்ணணும். நான் இன்றைக்கி தனி வத்தத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கலர் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. கலர் பொடி எதுவும் சேர்க்காதீங்க. தனி வத்தத்தூளுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கடையில் வாங்குகிற அளவுக்கு கலர் இருக்காது. காஷ்மீரி வத்தத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா கலராக இருக்கும். அது வீட்டில் அரைக்கிற காஷ்மீரி வத்தத்தூள்னால் ரொம்பவே நல்லது. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மசாலா விவரைய வச்ச கடலையை கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துப்போம். மொத்தமாக போடக்கூடாது. ஒன்று ஒன்றா போட்டு எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குமோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். தனித்தனியாக போடும்போது அது நல்லா உதிரியாக வரும். சேர்ந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் கரண்டியை விட்டு பிரித்து விட்டுக்கோங்க. பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நல்லா திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட மசாலா கடலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். ஆறுனதும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ எல்லா இதையும் போட்டு எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியே வச்சுருந்தோம்னா கருவேப்பிலை கரிஞ்சிரும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் இது பொரிக்கிறது மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். நாங்கள் இப்போ மசாலா கடலை சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.